ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்பார்ட்டா. இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். இப்போது மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் அளவு இருக்கிற ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் க்ளீன் பண்ணும்போது கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு கொஞ்சமாக மஷ்ரூம் கூட ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மஷ்ரூம் மேலே இருக்கிற கிரே கலர் போய் மஷ்ரூம் நல்லாயிருக்கும். மஷ்ரூமை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. மஷ்ரூம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் மறுபடியும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.